மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அருளாமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையன்பம், மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் ஒரு சுவையான தகவலை காண இருக்கிறோம். அந்த சுவையான தகவல் என்ன என்பது வாருங்கள் உள்ளே சென்று காண்போம். அதாவது, மதுரையை தெரியும். இந்த மதுரை மிகப்பெரிய நகரம். இந்த மதுரையிலே இருக்கக்கூடிய 8 ஊர்கள். இந்த 8 ஊர்களும் 8 திசையாக கூறப்படுகிறது என்பது, அதாவது மதுரையை சுற்றி இருக்கும் 8 ஊர்களும் மதுரைக்கு திசையாக 8 திசையாக இருப்பதாக கூறுகிறார்கள். அது என்ன? பசுமலை, அழகர்மலை, நாகமலை, வாடிப்பட்டி, யானைமலை, திருப்பாலை, கீழக்குயில்குடி, சிலைமான். இது 8ம் ஒரு ஊர். இதற்கு பசுமலை என்பது கரவா பசு என்றும், அழகர்மலை என்பது வாடாமலை என்றும், நாகமலை என்பது சீரா நாகம் என்றும், வாடிப்பட்டி என்பது காயாப்பாறை என்றும், யானைமலை என்பது பிளிரா யானை என்றும், திருப்பாலை என்பது முட்டா காலை என்றும், கீழக்குயில்குடி என்பது பாடா கோயில் என்றும், சிலைமான் என்பது அதாவது ஓடாமன் என்பது சிலைமான் என்றும் இங்கே கூறப்படுகிறதாக கூறுகிறார். இப்போ இந்த 8 திசைகள் இருக்கிறது. இதற்கான ஒரு மறைபொருளான விளக்கம் ஞான பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 8 திசை என்பது மதுரையை சுற்றியுள்ள ஊர்களுக்கு பெயராக இருக்கலாம். ஆனால் இந்த 8 திசை என்பது நமது 8 என்பது உடல். உடல் எப்படி 8 உடலாகிறது? இந்த 8 சான் இருக்கிறது அல்லவா? இந்த சான் என்பது இந்த நமது கையிலே இந்த கட்டை விரலும் இந்த சுண்டு விரலும் இருக்கிறது அல்லவா? இதை இப்படி செய்தால் அதன் அளவு சான் என்று பொருள். இந்த சான் என்பது 8 சான் கொண்டால் இந்த உடலாகிவிடுகிறது. எனவே இந்த உடல் 8ஆக இருக்கிறது, எண்ஜானாக இருக்கிறது. திசை என்பது பொன். இந்த உடலை தங்கமாக மாற்ற வேண்டும். உடலை தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன்னிறமாக மாற்றி அது ஒளி தேகமாக மாற்றப்பட வேண்டும். அந்த ஒளி தேகமாக மாற்றிவிட்டால் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம். இந்த புவியிலே எந்த பிறப்பும் கிடையாது. பிறப்பு அற்றுவிடும் நிலை ஏற்படுவதாக ஞான பெருமக்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த 8 படிகளை கொண்டுதான் இந்த உடலை தங்கமாக மாற்ற முடியும் என்பதாக கூறுகிறார்கள். 8 படிகள் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக ஆராய்வோம். இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. நண்பர்களே, இப்பொழுது 8 படிகள் என்ன? இந்த உடலை தங்கமாக மாற்றி அதன் வழியாக பிறப்பு அறுக்கும் நிலை வந்துவிட்டால் நாம் இறைவனாகவே, இறைப்பொருளாகவே மாறிவிடுகிறோம் என்பதுதான் இந்த 8 படிகளின் நிலை. இந்த 8 படிகளிலே முதலிலே கறவா பசு. பசு என்ன செய்யும்? பசு பால் தரும். பாலை கறப்போம். எனவே இந்த பசு பாலை கறக்க முடியாது. இதுதான் பசுமலை என்று கூறுகிறார்கள். இந்த பாலை கறக்க முடியாத பசு எது? அந்த பசுதான் இங்கே நமது ஞானபெருமக்கள் கூறிய வழி. இந்த உடலை தங்கமாக மாற்றுவதற்கு என்ன வழி என்றால், தவம், தியானம் புரிய வேண்டும். இந்த தவம், தியானம் புரிந்தால் மட்டுமே இந்த உடலை தங்கமாக மாற்ற முடியும். வேறு வழி கிடையாது. வேறு எதை கொண்டும் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலைகளில் இருந்தாலும் உங்களால் இந்த தவம் செய்வதை தவிர வேறு எந்த வழிகளிலும் இந்த உடலை தங்கமாக மாற்ற முடியாது. வேண்டுமென்றால் முகப்பூச்சி, சாயப்பூச்சி கொண்டு இந்த உடலை மாற்றிக்கொள்ளலாம் ஒழிய
உடல் உள்ளுறுப்புகளை கொண்டு இயங்கக்கூடிய தவ இயக்கத்தை வைத்து அதை வைத்துதான் இந்த உடலை தங்கமாக மாற்ற முடியும். எப்படி இயங்குகிறது என்பது பற்றி இந்த இயக்க ஒழுங்கை, தவம் எப்படி இயங்குகிறது, எப்படி ஆரம்பமாகிறது, எப்படி முடிவு பெறுகிறது, அந்த முடிவிலே உடல் எப்படி தங்கமாக மாற்றப்படுகிறது என்பது பற்றி விளக்கமாக காண்போம். தயவு செய்து இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் நண்பர்களே. பிறகு உங்கள் விருப்பம், நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. எனவே நண்பர்களே, இப்பொழுது முதல் அடி, அதாவது இந்த உடலை தங்கமாக மாற்றும் முதல் வழி, முதற்படி. 8 படிகள் இருக்கிறது. முதற்படி கறவா பசு. பசு பால் தானே கறக்கும். எப்படி கறவா பசுவாக இருக்கும்? அதுதான் இங்கே சூக்குமம், அதுதான் இங்கே மறைபொருள். இதற்கான விளக்கம் நமக்கு தேவை. கறவா பசு. பசு என்பது என்ன சொன்னேன்? பெற்றம். பெற்றம் என்பது காற்று. தியானம் செய்வதற்கு தியானம் வழியாகத்தான் இந்த உடலை தங்கமாக மாற்ற முடியும். அப்பொழுதுதான் இறைவனோடு இறைக்கலப்பு பெற முடியும். தியானத்தின் வழியாக மட்டுமே நமது இறைக்கலப்பு என்ற நிலை, அதாவது சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலும் மனமும் உயிரும், மகாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருவெளி என்று சொல்லக்கூடிய இறைவெளியிலே இணைய வேண்டும் என்றால் அதற்கு தவம் என்று சொல்லக்கூடிய நிலை தேவைப்படுகிறது. தவம், தியானம். இந்த தவமும் தியானம் அதன் வழியாகத்தான் இந்த 8 படிகளை நாம் கடக்க முடியும். கறவா பசு என்பது இங்கே பசு என்பது பெற்றம். பெற்றம் என்பது காற்று. இந்த காற்றின் வழியாகத்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காற்றை இறை காற்றாக மாற்ற வேண்டும். சாதாரணமாக ஓடும் சுவாசம் வேறு, அதுவே தியான நிலையிலே அந்த சுவாசம் மாறுபடுவது என்பது வேறு. அந்த நிலைதான் கறவா பசு. பசு, பால் கறக்காத பசு, காற்று. இந்த காற்றின் வழியாகத்தான் இந்த தியானத்தை மேற்கொள்கிறோம், நாசி வழியாக. முதல் படி. 2ஆம் படி வாடாமலை. வாடாமலை என்பது அழகர் மலையாக இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே இந்த வாடாமலை என்பது என்ன? மலை என்பது வாடாமலை. வாடாமலை என்பது எப்பொழுதுமே சோர்ந்து போகாத, வாடுதல் என்றால் சோர்ந்து போகாத ஒரு வலிமை மிகுந்த ஒரு மலை. என்ன மலை? அந்த மலைதான் இங்கே அணு என்று கூறப்படுகிறது. அணு என்பது அதற்கு வாடுதல் கிடையாது, அதற்கு இறப்பு கிடையாது, அதற்கு அழிவு கிடையாது. அதுதான் இங்கே வாடாமலை. இந்த வாடாமலை என்பது, மலை என்பது என்னவென்றால் மண்டிலம், கிரி என்று பொருள் இருக்கிறது. மண்டிலம் என்பது சூரியன், சந்திரன். இந்த சூரியன் என்பது இங்கே சுவாசம் வந்துவிட்டது கறவா பசுவாக. அடுத்தது வாடாமலையாக மாறுகிறது. வாடாமலையாக மாறுவது என்பது இந்த இறைக்காற்று சூரியன், சந்திரன், வடகலை, இடகலை என்று மாறுகிறது. வடகலை என்பது சூரியன் நிலையை கொண்ட வெப்ப சக்தி கொண்ட நிலை. இடகலை என்பது குளிர்ந்த நிலை கொண்ட சந்திர சக்தி நிலை. இந்த இரண்டும் இணைந்து செல்லும் ஒரு நிலை இருக்கிறது, அது சுழுமுனை என்று பெயர். இந்த இரண்டும் இணைந்து செயல்படும். இந்த வடகலையும் இடகலையும் ஓடும்போது ஒரு நிலையிலே அது சுழுமுனையாக மாறிவிடுகிறது. அந்த சுழுமுனை தான் நெற்றி பூர்வத்திலே சுடர்விட்டு எரிகிறது ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக. எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் வாடாமலை. இந்த மலை சோர்வற்ற, எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மலை. அதுதான் அணுநிலை. அதுதான் இறைநிலை. அதுதான் இங்கே கூடக்கூடிய வடகலை, இடகலை தவமேற்றும் போது ஏற்படக்கூடிய நிலை வடகலை, இடகலை. சரியா? அடுத்தது சீரா நாகம். நாகம் என்பது பாம்பு. இந்த பாம்பின் குணம் என்ன? சீறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நாகம் சீராது. அப்படி என்றால் இந்த நாகம் இங்கே இருக்கிறது. இந்த நாகம் நமது உடலிலே குண்டலினி மகாசக்தியாக இருக்கிறது. இந்த குண்டலினி மகாசக்தி எங்க இருக்கிறது? அடுத்த கேள்வி, குண்டலினி மகாசக்தி எங்க இருக்கிறது? குண்டலினி மகாசக்தி முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய, முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு இறைப்பொருள் மூலாதாரம். அந்த மூலாதாரத்திலே குண்டலினி மகாசக்தி. இந்த மகாசக்தி அங்குதான் இருக்கிறது. இந்த காற்றின் வழியாக சுவாசம் ஏற்படும் போது
வடகலை இடகலையாக மாறும்போது குண்டலினி மகாசக்தி எழுச்சிப்படுகிறது. 3ஆம் நிலை சீரானாக முடிந்துவிட்டது. அடுத்தது காயா பாறை. இந்த பாறை என்பது எப்பொழுதுமே உணராது, எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. அது எங்க இருக்கிறது? இந்த காயா பாறை என்பதன் உடலிலே நெற்றி புருவமும் தலை உச்சியும் தான் காயா பாறை. இந்த காயா பாறை என்பது ஆக்கினை சக்கரம், துரிய சக்கரம். இந்த 2 சக்கரம் தான் காயா பாறை. இந்த பாறை என்பது உள் வீடு என்று பொருள், குகை என்று பொருள். ஆழ்ந்த நிலையில இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கும் நிலை இந்த ஆக்கினை சக்கரம் பிட்யூட்டரி சுரப்பி என்றும், இந்த துரிய சக்கரம் அங்கே பீனியல் சுரப்பி அங்கே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2ம் தான் இங்கே இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் வழியாகத்தான் அந்த இறை நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் காயா பாறை, உள்வீடு. உள்வீடு என்பது இங்கே ஆக்கினை துரியம். இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பிளிரா யானை. யானையின் குணம் என்ன? யானை எப்பொழுதும் பிளிரும். அதனுடைய குயில் கூவது போல இங்கே யானை பிளிர்கிறது. எனவே இந்த யானை பிளிறுதல் என்றால், இங்கே பிளிரா யானை என்றால் ஒளி எழுப்பாத யானை, சப்தம் போடாத யானை. அது எங்கே இருக்கிறது? உடலிலே. சரியா? இந்த யானை என்பது, இதற்கு ஒரு சொல் இருக்கிறது, ஆம்பல். ஆம்பல் என்றால் என்ன? ஆம்பல் என்பது இங்கே ஊதுகுழல். இந்த ஊது கொம்பு. இந்த ஊது கொம்பு என்பது, நீங்க கொம்பு பார்த்திருப்பீங்க. இந்த கொம்பு என்பது அரைவட்ட வடிவத்தில் இருக்கும். அதே போலத்தான் நமது தலையிலே பிறைச்சந்திரன் அரைவட்ட வடிவத்தில் இருக்கிறது. இதுதான் பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்கிறது நாம் தவம் ஏற்றும் போது. அந்த தவம் ஏற்றும் போது நிகழக்கூடிய அந்த சுரப்பி மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சுரக்கிறது. அந்த திரவம் தான் நமக்கு, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, சர்வர் ஆக இருக்கிறது. இந்த மெலோட்டினின் என்கின்ற திரவம் சுரக்கப்படும் போது மகாகாசமும் சிதாகாசமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து விடுகிறது. அந்த நேரத்திலே என்ன நடக்கிறது? நமது உடல், நமக்கு தவம் ஏற்றுவோம், உடல் மறந்து விடுகிறது, மனம் அற்று விடுகிறது, உயிர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைதான் இங்கே வரக்கூடிய நிலை. இதுதான் பிளிரா யானை. இந்த பிளிரா யானை என்பது மிக உன்னத நிலை. அதாவது பீனியல் சுரப்பி வேலை செய்யும் நிலை. அப்பொழுது நமது உடல் நம்மை மறக்கும் நிலை, உடலே அற்று போகும் நிலை, இறைவனோடு தொடர்பு கொள்ளும் நிலை. இதுதான் பிளிரா யானை. அடுத்து முட்டாக்காளை. காளையின் குணம் என்ன? காளை என்பது முட்டும். நம்ம முட்டும் என்றால் நம்மை தாக்கும் போது ஏற்படக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காளை இருக்கிறது அல்லவா, இது முட்டாது. அது என்ன? இந்த காளை என்பது இறால் என்று பெயர், புல்கம் என்று பொருள் இருக்கிறது. இந்த புல்கம் என்பது என்ன? புல்கம் என்பது மலர். என்ன என்று கூற வருகிறார்கள்? அதுபோல இறால் என்பது தேன்கூடு. எனவே இந்த புல்கம் தவம் ஏற்றும் போது, தவம் உச்சம் பெறும்போது, தவம் முக்தி அடையும் போது நமது தலை உச்சியிலே இருக்கிறது அல்லவா 1000 இதழ் தாமரை. இந்த 1000 இதழ் தாமரை மலர்கிறது. மலர்ந்து அங்கே ஈரால் என்று சொல்லக்கூடிய தேன்கூடு இருக்கிறது அல்லவா, அந்த தேன்கூட்டிலிருந்து தேன் சுரக்கிறது. இந்த தலை உச்சிக்கு எப்படி குண்டலினி மகாசக்தி செல்கிறது என்றால், காற்றை பெறுகிறது. அதாவது பசு, கரவா பசு, பிறகு அந்த வாடாமலை, பிறகு சீராநாகம். இந்த சீராநாகம் என்ன செய்கிறது? சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி செல்கிறது. சக்கரம் என்ன? மூலாதாரம், துவாதிஸ்தானம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலை. 7 சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் தான் இயங்குகிறது. தவம் ஏற்றும்போது மிகச்சிறந்த இயக்கமாக மாறுகிறது. அப்பொழுதுதான் இயங்கும், மற்ற நிலையில இயங்காது. தவம் புரியும் போது மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கர இயக்கத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அதை நாம் உபயோகப்படுத்துவோம். வாயை உபயோகப்படுத்துகிறோம், கண்ணை உபயோகப்படுத்துகிறோம், காதை உபயோகப்படுத்துகிறோம். இந்த சக்கரங்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமது உடல் தங்கமாக மாறும். வேறு வழி கிடையாது. எனவே இந்த முட்டாக்காலை என்பது இந்த நிலை. அடுத்து பாடா குயில்.
குயிலின் குணம் என்ன? அழகாக பாடும், இனிமையான ஓசை தரும். அந்த குயில் கூவும்போது நாம் மெய்மறந்து விடுவோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய குயில் பாடாது, இங்கே இருக்கக்கூடிய குயிலோ பாடாது. அப்படி என்றால் இந்த குயில் எங்கு இருக்கிறது? இந்த குயில்தான் அணு என்று சொல்லக்கூடிய நிலை. இப்பொழுது என்ன நடக்கிறது? தேன்கூடு, அந்த தேன் சுரந்து விட்டது. அதாவது முட்டாக்காலை நிலையிலே தேன் சுரந்து விட்டது, தவம் உச்சம் பெற்று விட்டது. தேன் சுரந்து விட்டால் நமக்கு என்ன நடக்கிறது? பசி, பிணி, தாகம் அற்று விடுகிறது. மலம், சிறுநீர் வராது. இதெல்லாம் தவநிலையில் உச்சம் வரும்போது. இன்று தவம் செய்து நாளை நடக்குமா என்றால் நடக்காது. இதற்கெல்லாம் நீண்ட நெடிய பயிற்சி வேண்டும். நமது உடல் கொண்டு தினசரி இறை நினைவோடு இருக்க வேண்டும். தினசரி தவம் ஏற்ற வேண்டும். யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. தவமேற்றினாலே அந்த நிலை வந்துவிடும், அது வேறு. என்றாலும் இந்த தவநிலை பெற்றால் ஒழிய இந்த நிலை உங்களுக்கு, அதாவது தேன் சுரக்கக்கூடிய நிலை வராது. தவம்தான் தவம். அந்த தவம் செய்தால் ஒழிய இந்த தேன் சுரக்காது. சரி, பாடா குயில். இந்த பாடா குயில், குயில் என்பது என்ன? குயில் என்பது கருமை. இந்த குயில் பாடாது, கருமையாக இருக்கும். அந்த கருமையான குயில் எங்கு இருக்கிறது? அதுதான் விண். இப்பொழுது தவம் ஏற்றியாகிவிட்டது, தேன் சுரந்து விட்டது, நமக்கு அந்த மலர் மலர்ந்து விட்டது. மலர் மலர்ந்தவுடன் நமக்கு நமது உடல்நிலையே மாறுபடுகிறது. உடல்நிலை மாறுபடும் போது பசிபினி தாகமற்ற நிலை வருகிறது. இந்த உடல் பொன் தேகமாக மாறிவிடுகிறது, ஒளி தேகமாக மாறிவிடுகிறது. ஒளி தேகமாக மாறும்போது அடுத்த நிலை என்ன? அணு நிலைதான் அடுத்த நிலை. அதுதான் பாடா குயில். அந்த பாடா குயில் என்பது அணு. அணு என்பது என்ன கூறப்படுகிறது? அப்பிரம், கொன்மு, விசும்பு, வான், சீரம் என்று நிறைய பொருள் கூறப்படுகிறது இந்த குயில் என்பதற்கு. எனவே இந்த குயில் என்பது இந்த விண்தன்மை கொண்ட இறைத்தன்மை. எனவே இப்பொழுது நாம் என்ன ஆகிறோம்? ஒளி தேகமாக மாறி விண்பொருளாகவே மாறிவிடுகிறோம். விண்பொருளாக மாறும்போது என்ன நடக்கிறது? ஓடா மான், கடைசி படி. மான் என்பதன் குணம் என்ன? மான் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், துள்ளி குதிக்கும், அதை பிடிக்க முடியாது. மான் என்பதே அது மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். எனவே இந்த மான் ஓடாத மான். இந்த மான் எங்கு இருக்கிறது என்றால் அதுதான் நிலை வேறு என்று சொல்லக்கூடிய நிலை. நிலை வேறு என்பது வீடு வேறு. வீடு வேறு என்பது பிறப்பு அறுக்கும் நிலை. பிறப்பு அறுக்கும் நிலை மட்டுமல்ல நண்பர்களே. இதற்கு இரண்டு, மான் என்பதற்கு இரண்டு சொற்கள் இருக்கிறது. ஒன்று ஏனம், இன்னொன்று குரங்கம். குரங்கம் என்பது கொன்றை மலர். கொன்றை மலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மஞ்சள் நிறமாக இருக்கும், பொன்னிறமாக இருக்கும். இந்த பொன்னிறம் கொண்ட நிறமாக நமது உடல் மாறிவிடுகிறது. பிறகு ஏனம் என்று சொல்லக்கூடிய நிலை வேறு ஆகிய வீடு வேறு கிட்டிவிடுகிறது. இந்த வீடு வேறு கிட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த படிகளை கடந்து 8ஆம் படியாகி வருகிறோம். இந்த குரங்கம் என்று சொல்லக்கூடிய பொன் நிறமாக உடல் மாறிவிடுகிறது, ஒளி தேகமாக மாறிவிடுகிறது. வள்ளல் பெருமான் இந்த நிலையைத்தான் அடைந்தார். இந்த படிகளை கடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானம், தவம் ஏற்ற வேண்டும். தியானம், தவத்தை தவிர வேறு வழிகள் கிடையவே கிடையாது. எனவே இறைநிலையோடு இணைய வேண்டும். சிதாகாசமும் மகாகாசமும் இணைய வேண்டும். அந்த சிதாகாசமும் மகாகாசம் இணைய வேண்டும் என்றால் இந்த கரவா பசு, வாடாமலை, சீராநாகம், காயா பாறை, பிளிரா யானை, முட்டா காளை, பாடா குயில், ஓடா மான் என்று சொல்லக்கூடிய 8 படிகளை கடக்க வேண்டும். இந்த 8 படிகளை கடக்கும் போதுதான் 8 திசைகளின் நமக்கு பொருள் புரியும். 8 திசை என்பது 8 என்பது எஞ்சான் உடல். இந்த எஞ்சான் உடல் திசை என்பது பொன். இந்த எஞ்சான் உடலும் பொன்னாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இறை பெருமக்கள், ஞான பெருமக்கள் நமக்கு கொடுத்த வழி. இந்த வழிதான் மதுரை என்ற ஊரை கொண்டு அதன் வழியாக நமக்கு ஞானத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள். தவம் செய்வோம். இந்த தவத்தின் வழியாக இந்த 8 கோடி எப்படி இருக்கிறதோ அதன்படி 8 படிகளை கடந்து, அந்த 8 படிகள் நிலையை கடந்து விட்டால் நமக்கு நம் உடலே 8 திசைதான். 8 திசை என்பது நமது உடல் பொன்னாக மாறிவிடும். உடல் பளபளக்கும், முகம் வசீகரிக்கும், கண்கள் பிரகாசிக்கும். நமது உயிர்
இறைவனோடு இணைந்துவிடும். இறைவனோடு இணையும் போது நமக்கு பிறப்பறுக்கும் நிலை, அந்த பிறப்பறுக்கும் நிலை வரும்போது மாணிக்க வாசகரும் வள்ளல் பெருமானும் எப்படி இறைவனோடு இறைப்பொருளாக கலந்தார்களோ அந்த நிலை ஏற்படும் நண்பர்களே. அந்த நிலை ஏற்படாவிட்டாலும் இந்த தவம் ஏற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? உடல், மனம், உயிர் அனைத்தும் நன்றாக இயங்கும், நோயற்ற தன்மை இருக்கும், மனம் சீராக இயங்கும், உயிர் அற்புதமாக இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த நிலை கொண்டு நாம் வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.